வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அணைக்கட் ரோடு செல்லும் பகுதியில் விபி நாராயணன் தொழிலதிபர் குடும்பத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ சக்தி சாய்பாபா ஆலயத்தில் விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அந்த செய்தி தொகுப்பு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அணைக்கட்டு ரோடு ஜே நகர் பகுதியில் அமைந்துள்ளது சக்தி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்திற்குட்பகுதியில் ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. 14/7/2025 தேதியில் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தொழிலதிபர் திரு விபி நாராயணன் குடும்பத்தார் தலைமையில் சிறப்பு கணபதி ஹோமம் நடைபெற்றது. யாகசாலை உருவாக்கப்பட்டு கலசம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கலசத்திற்கு மகா தீப ஆராதனை நடந்து முடிந்து திரு விபி நாராயணன் அவர்கள் கலசத்தை கோயில் வளாகத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து சுற்றி வந்து ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பல வகைகள் அபிஷேகம் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கலசம் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகா அலங்காரம், தீப ஆராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி சாய்பாபா பகவானுக்கு தீப ஆராதனை, ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு திரு விபி நாராயணன் குடும்பத்தார் அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அணைக்கட்டு ரோடு ஜே நகர் பகுதியில் அமைந்துள்ளது சக்தி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்திற்குட்பகுதியில் ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. 14/7/2025 தேதியில் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தொழிலதிபர் திரு விபி நாராயணன் குடும்பத்தார் தலைமையில் சிறப்பு கணபதி ஹோமம் நடைபெற்றது. யாகசாலை உருவாக்கப்பட்டு கலசம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கலசத்திற்கு மகா தீப ஆராதனை நடந்து முடிந்து திரு விபி நாராயணன் அவர்கள் கலசத்தை கோயில் வளாகத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து சுற்றி வந்து ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பல வகைகள் அபிஷேகம் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கலசம் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகா அலங்காரம், தீப ஆராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி சாய்பாபா பகவானுக்கு தீப ஆராதனை, ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு திரு விபி நாராயணன் குடும்பத்தார் அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள்.